இனியாவ தண்ணி தெளிச்சு விட்ட பாக்கியாவோட குடும்பம், ஆகாஷ கண்டித்த செல்வி, ஓவரா துள்ளுற வாரிசு, இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இனியா காதலிச்ச விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்ச உடனேயே எல்லாரும் செல்வியையும் ஆகாஷையும் தான் தப்பா பேசுறாங்க. உண்ட வீட்டுக்கே இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க, காசு பணத்துக்காக பையனை வச்சு இப்படி பண்றாங்க, தகுதி தராதரம் என்ன அப்படிங்கிற மாதிரி செல்வியோட குடும்பத்தை மட்டம் தட்டுற அளவுக்கு ஈஸ்வரி, கோபி, செழியன்னு சொல்லி எல்லாருமே செல்வியை அவமானப்படுத்திடுறாங்க. ஆனால் யாருமே இனியாவை கண்டிக்கிறதுக்கு மறந்துட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தை எல்லாமே கேள்விப்பட்ட செல்வி வீட்டுக்கு போய் ஆகாஷை அடித்து புத்திமதி சொல்கிற அளவுக்கு கண்டிக்கிறாங்க. அத்தோட, நமக்கு சோறு போட்ட வீட்டுக்கு இப்படி சங்கடத்தை உண்டாக்கிட்டே, பாக்கியாக்கா உன் படிப்புக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அவங்க ஹெல்ப் பண்ணதுனால தானே இந்த அளவுக்கு படிக்க முடிஞ்சிச்சு. அதை எல்லாமே மனசில் வச்சிருந்து ஏன் இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணின அப்படிங்கிற மாதிரி அடித்து திட்டி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டாங்க. இப்படிப்பட்ட செல்வியை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட பாக்கியாவோட குடும்பம் இனியா கிட்ட இனி உனக்கு ஃபோன் கிடையாது, அந்த ஆகாஷையும் பார்த்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோபி பார்த்தீங்கன்னா கண்டிஷன் போட்டுட்டாரு. கோபியை விடவும் செழியன் இனியா காதலிச்சதை விடவும் செல்வி மகனை காதலிச்சது தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஏற்ப ஒரு பேச்சுக்காகவும் மரியாதைக்காகவும் தான் அவங்கள அக்கான்னு சொல்லி கூப்பிட்டோம், அதுக்காக அவங்க பையன் கூட நீ பேசி பழக்கத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி இனியா கிட்ட கோபமாக சண்டை போடுறாரு. ஆனால் எழில் மட்டும் இந்த விஷயத்த பொறுமையாக டீல் பண்ணுற விதமாக இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அதாவது எழிலை பொறுத்த வரைக்கும் காதலிச்சதும் தப்பு இல்லை, செல்வியோட பையன் மேலே காதல் வந்ததும் தப்பு இல்லை. ஆனால் படிக்க வேண்டிய காலத்தில் இப்போ காதலிச்சது தான் தப்பு அப்படிங்கிறத இனியாவுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. உடனே இனியாவும் பாக்கியா கிட்ட பேசி சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. பாக்கியாவும் உன்னை எப்பையெல்லாம் நம்பி அனுப்புகிறேனோ அப்போ எல்லாமே நீ எனக்கு சங்கடத்தை மட்டும் தான் தண்டுற. உன்னை நம்பி தானே நீ சொன்ன இடத்துக்கெல்லாம் உன்னை அனுப்பி வச்சேன். ஆனால் நீ அவனை ஹோட்டலுக்கு, ரெஸ்டாரண்ட்டுக்கு சொல்லி வர வச்சு பேசியிருக்க. அப்போ கூட நான் செல்விக்கிட்ட நம்ம பிள்ளைகளை நாம தான் நம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் நீ எனக்கே தெரியாமல் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு என்னை அசிங்கப்படுத்திட்டியே அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. அந்த வகையில் பாக்கியாவோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இனியா செஞ்ச தப்பை மறந்துட்டு செல்வியோட குடும்பத்தை மொத்தமாக குற்றம் சொல்லிட்டாங்க. நம்ம வீட்டு பிள்ளை என்ன தப்பு பண்ணாலுமே பரவாயில்லை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இனியாவை கண்டிக்காமல் இப்போ தண்ணி தெளித்து வச்சுட்டாங்க. ஸோ எனவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.